ஆத்திச்சூடி இளம்பறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் வேலியன் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கடப்போன் முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை இழப்பன மதற்றினர் உருவகத்தாலே உணராது பறந்திடும் பரம்பொருள் ஒன்றே. அந்த பரம்பொருளை போற்றி இனிய தமிழகம் மற்றும் ஓவியா பதிப்பகம் இணைந்து வழங்குகிற இந்திரன் கோட்டம் சிறப்பு இதழ் வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிற இந்த நல்வாய்ப்பு கிடைக்கப்பெற்றமையில் நெஞ்சார பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தமிழகத்தின் ஆகச்சிறந்த மகத்தான ஆளுமைகள் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வு இதயமெல்லாம் மிகப்பெரிய நிறைவை மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. மேடையில் வீற்றிருக்கிற சான்றோர் பெருமக்களையும் எனக்கு முன்னால் இருக்கிற அனைவரின் உடலையும் மனதையும் மட்டுமில்லாமல் அனைவரும் ஆன்மாக்களையும் வணங்கி அனைவருக்கும் என்னுடைய ஆத்ம வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் மிக சிறப்பான வரவேற்புரை ஆற்றி விடைபெற்று சென்றிருக்கிற இந்திரன் கோட்ட மாத இதழின் பொறுப்பாசிரியர் போற்றுதலுக்குரிய முனைவர் சு பாண்டியன் ஐயா அவர்களே, கோவையின் பெருமைமிகு அடையாளமாக சில்லென்ற காற்று, சிலிர்க்கின்ற மேகம், கொட்டி முழக்குகிற வானம், உலகில் உள்ள தேனையெல்லாம் ஒன்றாக கலக்கியது போல சுவை தருகிற அற்புதமான சிறுவாணி தண்ணீர், மேற்கு தொடர்ச்சி மலைகளின் கம்பீரமாய் திகழ்கிற பூண்டி வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருக்கோயில், யோக கலையின் உச்சத்தை தொட்டுவிட்ட ஈசா யோகா மையம், கோவையில் காவல் தெய்வமாக இருக்கிற கோணியம்மன் திருக்கோவில், இவையெல்லாம் கோவையின் பெருமை மிகு அடையாளங்கள். ஆனால் தமிழர்களின் ஒரு மகத்தான ஆளுமையாக தமிழ் பண்பாட்டின் அதனுடைய வாழ்வியல் விழுமையங்களை ஆவணப்படுத்த வேண்டும், வரலாற்றுப்படுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே சிந்தித்து செயல்பட்டு பள்ளரல்ல மல்லர்கள் என்கிற ஒரு மகத்தான கருத்தியலை இந்த மண்ணுக்கு வழங்கி இந்த நிகழ்வில் இந்த வயதிலும் யார் இளைஞன் அப்படி என்றால் யார் இளைஞர் தனக்குள்ள ஒரு மகத்தான லட்சிய கனலை இடைவிடாது அக்னி குஞ்சென்று கண்டேன், அதை ஆங்கூர் காட்டில் பொந்தடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்றும் உண்டோ அப்படின்ற பாரதி சொன்னான அந்த லட்சிய கனலை தனக்குள் ஏந்தியவர்கள் தான் இளைஞர்கள் என்றால் இன்றும் இளைஞராக மகத்தான உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழர் பண்பாட்டு சமூக ஆய்வு மன்றத்தினுடைய நிறுவனர் போற்றுதலுக்குரிய ஐயா டாக்டர் குருசாமி சித்தர் ஐயா அவர்களே, ஐயா அவர்களுக்கு உங்கள் அத்தனை பேரின் சார்பில் நெஞ்சார்ந்த மீண்டும் முறை பணிவான வணக்கங்கள். அவர் பாதம் தொற்றி வணங்குகிறேன். எத்தனையோ துணைவேந்தர்கள் தமிழகத்தில் இருந்ததுண்டு பல்வேறு பல்கலைக்கழகங்களில். எண்ணற்ற துணைவேந்தர்கள் அந்த இருக்கையை ஆக்கிரமித்தார்கள், அந்த இருக்கைகளில் அமர்ந்தார்கள். ஆனால் தமிழக மக்களின் இதயங்களில் அமர்ந்த துணைவேந்தர்கள் ஒரு சிலர் உண்டு. அந்த வகையில் நம் இதயங்களில் இடம் பிடித்த அற்புதமான ஒரு துணைவேந்தர், தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரின் துணைவேந்தராக இருந்து சிறப்பித்து தமிழை, தமிழர் வாழ்வியலை, தமிழர் மெய்யியலை, தமிழருடைய பண்பாடு கலாச்சாரத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்த்திருக்கிற போற்றுதலுக்குரிய முனைவர் டாக்டர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்வு கலைமாமணி தே ஞானசேகரன் ஐயா அவர்கள் பேரில் இலக்கிய விருதுகளை வழங்குகிற இந்த நிகழ்வில் இன்றைய ஹீரோ, இன்றைய கதாநாயகன், இன்றைய யாருக்காக நாம் எல்லாம் வருகை தந்திருக்கிறோமோ அந்த நிகழ்வின் நாயகர் டாக்டர். அவர் எல்லாரும் ஒரு வேண்டுகோள் வைப்பாங்க, இன்னைக்கு அந்த டாக்டர் முனைவர் அவர்களை முதல்ல நான் இப்படி சொல்லி கூப்பிட ஆசைப்படுறேன். டாக்டர் ஏஎஸ் அவர்களே, டாக்டர் ஏஎஸ் வாழ்க. டாக்டர் ஏஎஸ் இன்னும் இது போல பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் எதெல்லாம் இந்திய அரசால் வழங்கப்படுகிறதோ அத்தனை விருதுகளையும் பெற வேண்டும். அதற்கு இன்று நீங்கள் பெற்றிருக்கிற விருதே முதன்மையானது என்று நினைத்து உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். மேடையில் வீற்றிருக்கிற எண்ணற்ற ஆளுமைகள், பட்டியல் வெளியேற்ற என்கிற அந்த மகத்தான லட்சிய பயணத்தில் அனைவரையும் ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டு இருக்கிற போற்றுதலுக்குரிய ஐயா கண்ணுசாமி அவர்களே, இனிய தமிழகம் மாத இதழின் ஆசிரியர். அதாவது இங்கே அந்த சார் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் இல்லை பிரின்ஸிபல் ஐயா வந்திருக்கார். ட்வின்ஸ் அப்படின்னாரு, இரட்டை குழந்தைகள். அவர் நான் கூட ட்வின்ஸ் தான். நான் ராமன் லட்சுமணன் தான், ஸ்ரீராம் லக்ஷ்மிகாந்தன் ஆயிருக்கேன். ஆனால் ஒட்டி பிறக்காத இரட்டையர்கள் இருவர் உண்டு. அவர் டாக்டர் ஏஎஸோட அந்த இனிய தமிழகம் ஆசிரியர் இவங்க இருவரும் ஒட்டி பிறக்காத இரட்டை குழந்தைகள். பெரும்பான்மையான புகைப்படங்களில் சிரித்து கொண்டு இருக்கிற உருவத்திற்கு பிறகு இவர்கள் இருவரின் துணைவியார் கூட கோவிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாக இருக்கக்கூடிய
ராஜேந்திரகுமார் அவர் இந்த பால் தினகரன் டிடிவி தினகரன் பால் தினகரன் ஐயா பார்த்தீங்கன்னா சஃபாரியில் இருப்பார் எப்போவுமே ஒரு ட்ரேட்மார்க் மாதிரி. அதே போல் ராஜேந்திரகுமார் எப்போதும் மாறாத அந்த புன்னகை, எப்போதும் மாறாத சஃபாரி. ஐயா அவர்களுக்கு வணக்கம். இங்கு எண்ணற்ற ஆளுமைகள் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை சொல்லி, நண்பர்களே, இது ஒரு அற்புதமான நிகழ்வு. இந்த நிகழ்வில் நான் நேசிக்கிற ஒரு அற்புதமான ஆளுமை, தமிழர் மெய்யியலின் ஒரு ஆசானாக முதலில் உலகமெங்கும் இருக்கிற மக்களுக்கு தமிழர் மெய்யியல் தொடர்பாக தன் வாழ்க்கையே அதற்காக அர்ப்பணித்து தமிழர் மெய்யியலின் ஒரு பிதாமகராக வீற்றிருக்கக்கூடிய ஒரிசா பாலு ஐயா அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். என் முகநூல் பக்கங்களில் இருக்கிற ஒரு அற்புதமான ஆளுமை, போற்றுதலுக்குரிய கவிதா வேணுகோபால் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்புதான் அறிமுகம் நேரடியாக பார்த்து பேசிக்கொண்டோம். மகிழ்ச்சி. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கே பட்டிமன்ற புயல் சகோதரி எல்லாம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நண்பர்களே, கதிர் வெடித்து பிளம்பு விட, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் திருமுன் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கலர் வேணியரும் மூசு வண்டையிலும் வண்டரை பொய்கையும் போன்றது என்று ஈசனின் சிறப்பை இசை வழங்குகிற தமிழ்மொழி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாவேந்தர் பாரதிதாசனால் போற்றப்பட்ட தமிழ்மொழி. இவன் தமிழ் படித்த மாணவன் என்று என் கல்லறையில் எழுதி வையுங்கள் என்று சொல்லிவிட்டு இறந்து போன ஜியு போப்பால் போற்றப்பட்ட தமிழ்மொழி. இன்று உலகில் உள்ள ஆயிரக்கணக்கான மொழிகளுக்கு உறவு பெயர்களையும் வேர் சொல்லையும் தந்த உன்னதமான தமிழ்மொழி. அந்த தமிழ்மொழி தான் இங்கு இருக்கிற அனைவரையும் இணைத்திருக்கிறது, அமர வைத்திருக்கிறது, கொண்டாட வைத்திருக்கிறது. உலகை ஒரு மையத்தில் ஒருங்கிணைக்கிற சக்தி ஒரு மொழிக்கு இருக்கிறது என்றால் அது தமிழ் மொழிக்கு மட்டுமே இருக்கிறது, வேறு எதற்கும். உலகில் உள்ள அனைவரும் அவரவர் தாய்மொழியில் பேசுகிறார்கள். நாம் தான் உலகத்தின் மொழிகளின் தாய்மொழியில் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். தமிழ் என்ற ஒன்று அது வெறும் மொழி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மனித குலத்திற்கான ஒரு அடையாளம் தமிழ் மட்டும்தான். யார் தமிழர்? அற்புதமாக தலைமையுரையில் நம்முடைய போற்றுதலுக்குரிய ஐயா குருசாமி சித்தர் அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை இங்கு வெளிப்படுத்தினார். திராவிட இயக்கங்கள் தமிழர்களின் பெருமையை இன்று இருட்டடிப்பு செய்திருக்கிறது என்று தன்னுடைய கவலையை தெரிவித்தார். நான் சொல்வேன், யார் தமிழர்கள் என்கிற கேள்வி நம் முன்னால் இருக்கு. ஒரு நிலப்பரப்பில் வாழ்பவர்கள் தமிழர்களா, இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் பிறந்தவர்கள் தமிழர்களா? நான் துவக்கத்தில் இன்றைக்கு ஒரிசா பாலு ஐயா அவர்கள் இருக்கிறார். யார் தமிழர்கள் என்ற கேள்வியில் கண்ணதாசன் அற்புதமாக சொல்லுவார். கதிர் வெடித்து பிளம்பு விழ, கடல் கொதித்து சூடாற்ற, முழுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிட, நதி வருமுன் மணல் தருமுன் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ்மொழி. இன்றைய உலகில் முதலில் மனித உயிர்கள் எங்கு தோன்றியது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் நித்தம் வரலாற்று ஆய்வுகளை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர்கள் சொல்கிறார்கள் அது ஆப்பிரிக்க கண்டத்தில் தோன்றியிருக்க வேண்டும் என்று, ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது ஆஸ்திரேலிய கண்டத்தில் தோன்றியிருக்க வேண்டும் என்று. ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ் அறிஞர்கள் சொல்லுகிற ஒரு செய்தி, நாமெல்லாம் கொண்டாடுகிற, நாமெல்லாம் குமரி கண்டம் என்று கொண்டாடுகிற, நாவலன் தீவு என்று கொண்டாடுகிற, 7 நகரங்களின் தலைநகரம் என்று கொண்டாடுகிற லெமோரியா கண்டத்தில் தான் முதலில் மனித உயிர்கள் தோன்றியிருக்க முடியும் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஐயா ஒரிசா பாலு அவர்கள் முன்னிலையில் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். எண்ணற்ற வரலாற்று ஆய்வாளர்கள் லெமூரியா கண்டத்தில் தான் மனித உயிர்கள் தோன்றியிருக்க முடியும் என்றால், லெமூரியா கண்டம்ங்கிறது எங்கு இருக்கிறது? பறந்து விரிந்த பாரத தேசத்தின் காலடியில், அது இலங்கைக்கும் பாரத தேசத்திற்கும் இடைப்பட்ட பகுதியாக இருந்து அது ஆஸ்திரேலியா கண்டத்தையும் ஆப்பிரிக்க கண்டத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்புக்கு பெயர் தான் லெமூரியா கண்டம் என்றால், அது தமிழகத்திற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அந்த லெமூரியா கண்டம் இருந்தது என்றால், அங்கேதான் முதலில் மனித உயிர்கள் தோன்றெடுக்க முடியும் என்றால், அங்கு பிறந்த முதல் உயிர் உச்சரித்த முதல் வார்த்தை அம்மா என்கிற அழகு தமிழ் வார்த்தையாக இருந்திருக்க வேண்டும். உலகில் தோன்றிய முதல் மூத்த இனத்தின் குழந்தைகள். சரி, என்ன ஆதாரம் இருக்கிறது? இது வரலாற்று ஆய்வாளர்கள், தமிழர் மெய்யியல் ஆய்வாளர்கள் சொல்லுகிற ஆய்வு மட்டும்தான். எவன் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக சிந்திக்க முடியும், எவன் ஒட்டுமொத்த மனித குலத்தில் முதல் பிறப்பாக இருந்தானோ அவனால் மட்டும்தான் மனித குலத்திற்காக சிந்திக்க முடியும். இந்த உலகில் எத்தனையோ இலக்கியங்கள் இருக்கிறது, எத்தனையோ மொழிகளில் ஆயிரக்கணக்கான இலக்கியங்கள் விழுமியங்கள் இருக்கிறது. ஆனால் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக சிந்தித்தவன் தமிழன் மட்டும்தான்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சிந்தித்தவன் தமிழன் மட்டும்தான். உலகில் வேறு எந்த இலக்கியங்களும் இல்லை. அதனால் உறுதியாக சொல்லும் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு. நாம் இந்த உலகத்தின் மூத்த குழந்தைகள். இந்த 800 கோடி மக்களில் யாரும் வானத்திலிருந்து 400 கோடி மக்கள் பூமியில் வந்து குதிக்கவில்லை. பூமியிலிருந்து 300 கோடி மக்கள் பூமியை பிளந்து கொண்டு யாரும் முன்னால் வரவில்லை. ஒரு தாய் தந்தைக்கு தாயின் உதிரத்திலிருந்து தந்தையின் உயிர் சக்தியிலிருந்து பிறந்த குழந்தைகள் தான் இன்றைக்கு 800 கோடி மக்களாக இன்று விரிந்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஒரு மாபெரும் கருத்தியல், மாபெரும் நுட்பம், அது நமக்கு உடமையானது. ஒட்டுமொத்த மனித குலத்திற்காக சிந்திப்பது மட்டுமே தமிழினுடைய முதல் இலக்கு, முதன்மை இலக்கு. அந்த மாபெரும் லட்சியத்தில் ஜாதிகள் இல்லை, மதங்கள் இல்லை, இனம் இல்லை, குலம் இல்லை, நிறம் இல்லை, வர்க்கம் இல்லை. தமிழர்களுக்கு எதுவும் இல்லை. தமிழன் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கானவன், ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தனதாக்கி கொண்டவன், தன்னை நேசித்தவன், தன்னை போலவே பிற உயிர்களை நேசித்தவன். அப்படிப்பட்ட அந்த தமிழர்கள் அறத்தின் முதல் அடித்தளம் எங்கே இருக்கிறது என்றால் அது அன்பில் இருக்கிறது. அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார். அன்பும் சிவமும் இரண்டென்ப அறிவிலார். அன்பே சிவமாய் ஆவதாக யாரும் அறிகிறார். அன்பே சிவமாய் ஆவதாக அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அன்பு சொன்னார், என்னையெல்லாம் ஏஎஸ்ன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு. மகிழ்ச்சி தான். ஆனால் அன்பு சிவாவையோட ஏஎஸ் பெரியவர் இல்லை. அதனால் எங்களுக்கு எப்பவுமே அன்பு சிவா தான் வேணும். அன்பு சிவாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கி நாமெல்லாம் அன்பு சிவாவுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே வந்த பின்னாடி டாக்டர் குருசாமி சித்தரையாவை போற்றுதலுக்குரிய ஐயா துணைவேந்தர் ஐயாவை, சி சுப்பிரமணியம் ஐயாவை, ஒரிசா பாலு ஐயாவை எல்லாம் சந்தித்தோம். அன்பு சிவா ஐயா வாழ்நாள் சாதனையாளர் விருது இங்கே பெறுகிறார். அவரை பற்றி நுட்பமாக சொல்லணும் அப்படின்னாங்க, அவருக்கு எத்தனையோ தகுதிகள், திறமை இருக்கிறது. சிறந்த எழுத்தாளர், சிறந்த படைப்பாளர், சிறந்த பேச்சாளர். நிறைய கல்லூரிகளில் அவர் மேடைகள் இல்லாத நாட்களே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் ஆசீவகம் அந்த தத்துவத்தின் எனக்கு சாரம் மிக பிடித்தது என்னன்னு கேட்டீங்களா, உங்களை நீங்கள் முழுமையாக நேசியுங்கள், உங்கள் அறிவை தினம்தோறும் வளர்த்து கொள்ளுங்கள், எதையும் சாதிக்கிற சக்தி சேரும். இந்த 3 அடிப்படையும் அன்பு சிவா தான். நீங்கள் அன்பு சிவா கிட்ட நீங்கள் நெருங்கி பழகுனீங்கன்னா தெரியும். மகாத்மா காந்திக்கு 2 குருநாதர் இருந்ததா சொல்லுவாங்க. ஒன்று லியோ டால்ஸ்டாய், இனியொருத்தர் ஆச்சாரிய வினோபாபா. வினோபாபா கூட சொல்வார், லியோ டால்ஸ்டாய் அவரே சொல்லியிருக்காரு. லியோ டால்ஸ்டாய் கிட்ட ரொம்ப வித்தியாசமான குணாதிசயம் இருந்தது. அவர் எப்படின்னா, நாமெல்லாம் வீட்டு விட்டு வெளியில் போகும்போது கதவு ஜன்னலை எல்லாம் தாள் போட்டு, வீடு கதவெல்லாம் தாள் போட்டு நல்லா ஒரு பூட்டு போட்டு நல்லா பூட்டி இருக்குமான்னு ஒரு தடவை ஒரு தொங்கி பார்த்துட்டு வெளியில் போவோம். மனிதன் மீது மனிதன் கொண்டு வந்த முதல் நம்பிக்கையில்லாத தீர்மானமே பூட்டு தான். ஆனால் லியோ டால்ஸ்டாய் ரொம்ப வித்தியாசமானவர். அவர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது கதவு ஜன்னலை எல்லாம் பூட்டிக்கிட்டு கதவையும் பூட்டி உள்ளே ஒரு தாட்பாட் போட்டு உள்ளே உட்காந்துருப்பார். வீட்டு விட்டு போகும்போது எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டு கதவையும் திறந்து வச்சுட்டு போயிடுவார். அவர்கிட்ட நண்பர்கள் கேட்டாங்கன்னா, ஒரே உல்ட்டாவாக இருக்குது, நாங்களாம் பாதுகாப்பாக பூட்டிட்டு வெளியே போனால் நீங்கள் திறந்து வச்சுட்டு போகிறீங்க, நாங்களாம் திறந்து வச்சுட்டு உள்ளே உட்காந்தா நீங்கள் பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருந்தீங்களேன்னு. லியோ டால்ஸ்டாய் சொன்னார், என் வீட்டில் இருக்கிற பொருட்களிலேயே மிக மிக விலை உயர்வான போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரே ஒரு பொருள் யாருன்னா அது நான் தான். அதனால தான் என்ன பத்திரமா பாதுகாத்துக்கணுங்கிறக்காக பூட்டிட்டு உள்ள உட்காந்துருக்கேன். விலை உயர்வான போற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரே பொருள் நானே வீட்டை விட்டு வெளியில் போன பின்னாடி வீட்டில் இருக்கிறத யார் தூக்கிட்டு போனால் எனக்கு என்ன நம்பர். இதே சுயநேசம், இதே செல்ஃப் எஸ்டீம் ஒரு கடுகளவு மாறாதவர் அன்பு சிவா. உண்மை. நீங்கள் அவரோட நெருங்கி பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் எழுத்துக்களை நேசிப்பார், தன்னை நேசிப்பார். வாழ்க்கை என்னை பொறுத்தளவு எங்கே துவங்குதுன்னா சுய நேசத்திலிருந்து தான் தொடங்குது. நம் மீது நாம் கொண்டு இருக்கிற நேசத்தில் தான் வாழ்க்கையே துவங்குவதாக நான் உணர்றேன். அவர் மிகச்சிறந்த சுயநேசம் கொண்டவர். அப்துல் கலாம் ஐயாவோட கருத்தியல், அவர் சொல்ல சித்தாந்தங்கள், அறிவை தேடி 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 1000 தேடி கூட போடுவார், தேடி பெறுங்கள் அப்படிம்பார். அன்பு சுயம் அதே போலதான். அறிவை தேடி 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 பெறுகிற ஒரு அற்புதமான ஆளுமை. உங்களுக்காக நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். நீங்கள் இன்னும் பல்வேறு விருதுகளை பெற்று தமிழ் கூறும் நல்லுலகில் இந்த தேவேந்திர வேளாளர் மரபில் இன்றும் மகத்தான சாதனைகளை செய்து, நான் இங்கே இருக்கிற ஐயாவுக்கு மட்டும் நிறைய சொல்லுவாங்க, பட்டியலிலிருந்து இந்த சமூகம் வெளியேற வேண்டுமான்னு கேட்டால் நிறைவாக ஒரே ஒரு செய்தி,
மணிக்கணக்கில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள என் இதயமெல்லாம் செய்திகள் இருக்கிறது. காலத்தின் அருமைக்கு ஒரு செய்தியோடு முடிக்கிறேன். கேரளாவில் நாராயணகுரு என்ற ஒரு மாமனிதர், அவர் நிகழ்த்திய ஆன்மீக புரட்சி சாதாரணமானதல்ல. திராவிட இயக்கங்கள் ஒரு சமூக நீதியை உருவாக்கி இருக்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. மிகப்பெரிய ஒரு கல்விக்கான புரட்சிக்கான விதையை இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார்கள், மறுப்பதற்கு இடமில்லை. இன்றைக்கு இந்தியாவிலே மிகப்பெரிய வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலத்தை இந்த தேசத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் திராவிடம் கடவுள் மறுப்பு என்ற சித்தாந்தத்தை விதைத்தினுடைய விளைவுகள் தான் இன்றைக்கு போதை கலாச்சாரம். இத்தனை இளைஞர்களுடைய வாழ்க்கையில் சீர்கெட்டதற்கு காரணம் கடவுள் மறுப்பு. ஆனால் ஈழுவர் என்கிற மக்கள் கேரளாவில் தாழ்த்தப்பட்டவர்களின் மிக மிக தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் நாராயணகுரு அந்த மக்களிடம் விதைத்த அந்த ஆன்மீக விதைகள் இன்றைக்கு அந்த ஈழுவர் சமுதாயம் இன்றைக்கு மிக பிற்படுத்தப்பட்டவர்களாக முன்னேறி மாபெரும் தொழில்துறை சாதனையாளர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பேக்கரிகளில் 80% பேக்கரிகள் எங்கே பார்த்தாலும் நாராயணகுருவோட படம் தான் இருக்கு. ஒரு சமூக மறுமலர்ச்சியை உருவாக்கியவர் நாராயணன். அந்த வழியில் இந்த சமூக மக்களை அடுத்த நகர்வுக்கு நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்டு மகத்தான ஆளுமைக்கு மீண்டும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வருகை என்ற அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். சந்தன காற்று நம் ஜன்னல் வீசட்டும், சரித்திரம் நமது சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம்.